வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு நான் குங்குமப்பூ மசாலா பால் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். இந்த சவுகார்பேட் சைடு கீதம் ரெஸ்டாரண்ட்டு இந்த இடத்துங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மசாலா தூது அருமையாக இருக்கும். அங்கே நான் எப்போ போனாலும் வாங்கி குடிப்பேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த மில்க் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கல்கண்டு எடுத்திருக்கேன். ஏன்னா கல்கண்டு நல்லது உடம்புக்கு. அடுத்து வந்து நம்ம சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிபத்திரி, அடுத்து வந்து பிஸ்தா, பாதாம், முந்திரி. இதுதான் நம்மளுக்கு அந்த பால் பவுடருக்கு தேவையான பேஸு. ஒரு பேனை மிதமான தீயில காய வச்சுட்டு, ரொம்ப காய வைக்காதீங்க, மிதமான தீயில இருக்கணும், ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். இதில் வந்து அந்த ஜாதிபத்திரி, ஏலக்காய், கிராம்பு, அடுத்து முந்திரி, பாதாம், பிஸ்தா இத்தனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிதமான தீயில நல்லா வறுத்து எடுக்கணும். கைவிடாமல் வறுத்து எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். லைட் ப்ரௌன் கலர் வரும். அப்போது இந்த ஜாதிக்காவை வந்து நான் துருவிருக்கேன், அது நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன துருவு வாங்கி வச்சுருக்கேன் டிமார்ட்லேருந்து. அதில் துருவுனாக்கா நல்லா வருது. இப்போ இந்த ஜாதிக்காவை துருவி அதில் சேர்த்துருக்கேன். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் தான் துருவி சேர்த்துருக்கேன். இதுவும் வறுத்துக்கலாம். இப்போது இதை அடுப்புலேருந்து இறக்கி ஒரு தட்டில் போட்டு நல்லா பரவாயில்ல ஆற விட்டுடலாம். ஆற வச்சுட்டு இது நம்ம பவுடர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சூடாகவே நீங்கள் பவுட்ரு பண்ண போனீங்கன்னு வச்சுக்காங்களேன், இந்த நட்டுங்களில் நிறைய அந்த எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து அரைப்படுறப்போ அது ஒரு மாதிரி கெட்டியாயிடும். அப்போ நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா ஆறின பாடு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போவே அந்த எண்ணெய் பிசுக்கு நிறைய இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம அந்த கல்கண்டு, குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிடலாம். இப்போ நல்லா அரைப்பட்டுடும். நல்லா நம்மளுக்கு அந்த பவுடர் ரெடி ஆகிடும். இதை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப் டு 2 to 3 months இது வரும், நல்லா வரும். நீங்கள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த குளிர்காலத்துக்கு எதமாக நல்ல ஹெல்த்தி அருமையான ட்ரிங்க் இது. ஹெல்த் ட்ரிங்க்கு. கொஞ்சம் பாதாம், பிஸ்தா இது எடுத்து வச்சுக்கணும். கார்னிஷ்க்கு பால் எடுத்துருக்கேன். குங்குமப்பூ, அந்த பால் மிக்ஸு நான் பண்ணது மசாலா தூது மிக்ஸு. இப்போ பாலை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ மசாலா தூது ரெடி பண்ண போகிறேன். அந்த மசாலா தூது பவுடர் நான் சேர்த்துக்கினேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கினேன். இது வந்து ஒரு 2 கிளாஸ்க்கு வர வேண்டிய பால். நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள், கலர் நல்லா வருது. இப்போ இந்த பாலை வந்து சர்விங் கிளாஸில் சேர்த்துருக்கேன். அந்த பாதாம், பிஸ்தா நான் முந்திரி எடுத்து வச்சேன் இல்லைங்களா, அது வந்து அந்த நட் கிரைண்டரில் போட்டு நல்லா திருவி மேலே சேர்த்துட்டேன். அருமையான மசாலா தூத் ரெடி. இது வந்து சுட சுட நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி பிடிச்சா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.